ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்டிவிஆர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தக்காளி சாதம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரையுமே நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நமக்கு தேவையான அளவு தக்காளி நறுக்கி வச்சுருக்கதையும் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளேயே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏன்னா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா தண்ணி விட்டு தக்காளி நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா லைட்டாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ளேவருக்காக லைட்டாக நம்மக்கிட்ட இருக்க பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து தண்ணியில் ½ அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா அலசி இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசி இதில் ஒரு கிளாஸ் அரிசினா எப்போயுமே 2 கிளாஸ் தண்ணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இதில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு அதில் தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நல்லா அரிசி தண்ணி எல்லாம் கரெக்டாக ஊற்றினதுக்கப்புறமா அதில் டேஸ்ட்டு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். தேங்க்யூ.